பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுரூபத்தின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை 2 நாளாகவும் 7:14. என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமிப்பை கொடுப்பேன். ஆமாம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, நம்ம அநேக நேரங்களில் நம்ம செபிக்கிறோம். நம்ம அநேக நேரங்களில் நம்ம எவ்வளவோ காரியங்களை குறித்து பேசுகிறோம், சிந்திக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னன்றதை நம்ம பல நாட்கள் நம்ம அறிந்து கொள்வதே இல்லை. கர்த்தருடைய திட்டம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செயல்படுறதே இல்லை. தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்காக நம்ம காத்திருக்கிறதும் இல்லை. இந்த நாளில் கர்த்தர் நம்மளுடைய எல்லா விதமான பொல்லாத எண்ணங்கள், நம்மளுடைய நான் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நம்ம அடியோடு வெறுத்து இன்றைக்கு முதலாம் நாளில் நம்ம தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மக்கிட்ட எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குதோ அதை நாமே ஒரு விஷயம் நம்ம சுய பரிசோதனை செய்து பார்த்து நம்ம அதெல்லாம் விடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் நம்மளுக்கு உதவி செய்வார், நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு. இன்றைக்கு நீங்கள் போராடி கொண்டு இருக்க நன்மைக்கு நீங்கள் ரொம்ப எளிமையாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமீன். நீங்கள் பல நாட்களாக போராடிக்கிட்டு இருப்பீங்க, உங்களால் ஜெயமே எடுக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நினச்சா ஒரு நொடி பொழுதில் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து உங்களை நடத்த முடியும். அதற்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். தாழ்த்தப்படுகிறவன் தான் உயர்த்தப்படுவான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் அநேக இடங்களில் நீங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறாரு, உங்களை உயர்த்தவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் உயரணும்னா முதலாவது தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்தணும். எங்கெங்கேயோ தாழ்ந்து போகிறீங்கல்ல, தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் போது தேவன் உங்களை உயர்த்துவார். அவர் தன்னை தாழ்த்தினார் நம்மை உயர்த்த. அப்போது அவர் தன்னையே தாழ்த்தும் பொழுது, அவ்வளோ பெரிய தேவன் அவரை தன்னையே நமக்காக தாழ்த்தும் பொழுது நம்ம தேவ சமூகத்தில் தாழ்த்துறதுல என்ன வந்துட போகுது? நம்மளை யார் என்ன சொல்லிட போகிறா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமென். என்னோட கூட சேர்ந்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, 2 நாளாகமும் 7:14 ஆண்டவரே, உங்கள் முகத்தை நாங்கள் தேடாமல் எத்தனையோ நாட்கள் நாங்கள் ஆண்டவரே அலைந்து திரிந்திருக்கிறோம்ப்பா. எங்களுடைய சுய காரியங்களுக்கும் எங்களுடைய சுய விருப்பங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து அநேக நேரங்கள் நாங்கள் கடந்து போயிருக்கோம்ப்பா. எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய பொருளாதாரத்தில், எங்களுடைய வேலை ஸ்தலங்களில் நாங்கள் விருப்பப்பட்டு கேட்குற இடங்கள்ல எல்லாமே எங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே மறுரூபத்தின் இருதயத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, கனம் இல்லாத இடங்கள்ல போய் ஆண்டவரே நாங்கள் நின்றுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் ஆண்டவரே, எத்தனையோ போராட்டமான காரியங்களுக்குள்ள நாங்கள் சிக்கி கொண்டோம் ஆண்டவரே. இந்த காலை வேலையில் கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. உங்களுடைய இரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை மறுரூபப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்து எங்களை தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தேவைக்காண்டி உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு நாளும் நீங்கள் இத்தனை நாள் எங்களுக்கு செய்த நன்மைக்கு நாங்கள் நன்றி சொல்ல மறந்துருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்தோம்னா எவ்வளவோ உதவிகளை செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளவோ கிருபைகளை கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பலனை தந்திருக்கீங்க, எவ்வளோ ஆபத்துலேருந்து எங்களை காப்பாற்றிருக்கீங்க. அதற்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்ல எத்தனையோ நாட்கள் மறந்துருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் நாங்கள் எங்களுடைய சுய காரியங்களையே உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்கோம் ஆண்டவரே. தயவு கூர்ந்து எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு மனதிறங்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல ஏசப்பா, உங்கள் முகத்தை நோக்கி பார்க்குறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த தரித்திரத்தின் பாதைகள் மாறணும். நாங்கள் எங்களை மாற்றிக்கிட்டால் எங்கள் வாழ்க்கை மாறணும்னா உங்கள் சமூகத்தில் தாழ்த்துறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜெபத்தோடு சேர்ந்து எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஆண்டவரே. அவங்க சமூகத்தில் தாழ்த்துறோம்ப்பா. ஒரு அர்ப்பணிப்பு உண்டாயிருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரத்தோடையும் ஆண்டவரே ஜெபத்தினால நாங்கள் தெரியப்படுத்த கத்த கிருபை செய்யுங்க ஏசப்பா. உங்கள்கிட்ட கேட்டு நடக்கிற அந்த ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு உருவாகட்டும், அந்த ஒரு சிந்தை எங்களுக்கு உருவாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.